முருகா என்று நீ ஒரு முறை கூப்பிடு, முருகன் உன் கண் முன் வந்து நிற்பான். எப்படி என்று யோசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால உங்களுக்கு முருகன் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு காமெண்ட்ல ஓம் முருகா போற்றி என்று சொல்லவும். முருகனிடம் நாம் வேண்டும் பொழுது நாம கூறுவோம், முருகா, நான் யாருக்கோ அஞ்சி அஞ்சி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமையை எப்போ தருவாய்? யாருக்கும் பயப்படவில்லை என்றால் கூட கடைசியில் ஒருவன் வருவான் எருமை மாட்டின் மீது அமர்ந்து. அவரை பார்த்தால் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறதே என்று. இப்படி உங்களுக்கு பயம் வந்தால் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இதற்கு அர்த்தம் என்ன என்றால், முருகா என்று ஓதுவார். மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும் போது 6 முகம் தோன்றும். கடுமையான மனப்போராட்டத்தில் இருக்கும்போது அஞ்சேல் என்றால் வேல் தோன்றும். மனதில் இப்படி ஒரு பொழுது நினைத்தால் அவனது திருத்தாள் தோன்றும் என்பது இதன் அர்த்தமாகும். ஆக நீ முருகா என்று ஒரு தரம் உண்மையா அவனை நினைத்து சொல். அவன் உன் முன்னாடி வந்து உன்னோடு நிற்பான். முருகனே, நேரில் வரும் அளவிற்கு நாங்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டான். அதுக்காக அருணகிரிநாதர் நமக்கு சொல்றாங்க, நீ கவலையே படாதே, அவனுடைய வேல் இருக்கிறது, மயில் இருக்கிறது, அது உன்னை நிச்சயம் பாதுகாக்கும் என்று சொல்லி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்று பதிவிடவும்.